வணக்கம் geeks, welcome to RetroArena. RetroArenaக்காவது அந்த இன்ட்ரோவை இப்படி எதுவும் மூக்கில் அடிக்காம ஏதாவது பண்ணலாம்லடா. எப்ப பாரு இன்ஷூர் பண்ணிட்டு வர முடியும். சரி விடுங்க, இன்ஷூர் பண்ண வேணாம். அதனால இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு வெப்சைட்ல நம்ம பாச்சு இன்னைக்கு வெப்சைட்ல கரெக்ட் தான். அந்த டைம்ல வந்து சீரியஸாங்க யூடியூப் இருந்தது. யூடியூப்ல எவ்வளவு பேர் இருந்தாங்கிறதோட வெப்சைட்ல எவ்வளவு பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது அதிகம். ஸோ வெப்சைட் அப்படின்னும் போது RetroArena வந்து வெல் நோன் ஃபார் வெப்சைட். நீங்க எப்பயும் போய் செக் பண்ணி பாருங்க. அப்போ அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சுடா. நான் கூட பார்த்தேன்னா என்ன 3Gக்காக ஜன்னல் வழியா வெளில நீட்டினா தான் ஒரு 250 அப்படியே 1 MBPS வராது. அதெல்லாம் ரொம்ப வேகமான ஸ்பீடு. ஸோ அப்படி இருக்கும்போது வெப்சைட்ல தான் எல்லாருமே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ நீ கரெக்டாக தான் சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். சூப்பர், வேற லெவல். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நோக்கியா E7. ஆமாங்க. அதாவது சிவா அவரோட டீனேஜ் கால், அதாவது ஒரு 20 வருஷம் ஒரு மொபைலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த எபிசோட்ல. அதாவது இதுக்கு பின்னாடி நிறைய நாஸ்டாலஜிக் ஃபீல்ஸ் இருக்கதான் செய்யுது. சரியா, ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த டிசைனுக்கே நிறைய பேர் அட்மைர் ஆவாங்கடா. ஒரு 20 வருஷம் பின்னாடி போங்க சிவா அங்கிள், சொல்லுங்க. சரி, ரவுண்ட் போடப்ப ஜிங் 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 ஜிங்னு போட்டோம். சோ இது கிட்டத்தட்ட லான்ச் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா 30,000 லான்ச் ஆச்சு. ஓகேயா, அப்போ வந்து ஆமா பிராண்ட் அத நம்ம ஃபோனர்னாலே நம்ம போட்டுருக்கோம். ஆமா, பிராண்ட் அம்பாசிடர். அந்த போஸ்டோட லிங்க் கூட கீழே போடுறோம். நல்ல ஒரு டிஃபரெண்டான ஃபீல் இருக்குங்க, போய் செக் பண்ணி பாருங்க. 29,999 ஓன்லி அப்படின்ற மாதிரி தான் இப்போ லான்ச் ஆச்சு. ஹைலைட் என்னன்னா, இந்த போன் வரும்போது இதுலயும் உனக்கு HDMI ஆப்ஷன்லாம் இருக்கு. ஓகேயா, மைக்ரோ USB சார்ஜிங் நீ போட முடியும். அப்புறம் இதோட டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது N8 இருந்தது மார்க்கெட்ல. N8க்கும் இதுக்கும் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, நார்மலா எல்லாருமே சிம்பியான் போன்ல ரைட் சைடுல அந்த ஸ்லைட் டு அன்லாக் யூஸ் பண்ணி பழகி இருப்பாங்க. இதுல ஆனா வால்யூம் ராக்கரே பார்த்தோன்னா உனக்கு ஸ்லைடிங் ஸ்விட்ச் தான். ஓகே, மேலே கீழே ஸ்லைட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்லைட் டு அன்லாக் பட்டன் வந்து லெஃப்ட் சைடுல இருக்கும். கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. பட் அது எதுக்கு அப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு லேப்டாப் ஃபீல் வரும்டா. இங்க நீ லாக் பண்ணிட்டு அப்படி இங்க இருந்தே கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி என்னன்னாலும் பண்ணிக்கலாம். சூப்பர், அதுவும் நல்லா இருக்கு. வேற லெவல் டிசைன் இதெல்லாம். சோ கிட்டத்தட்ட சிங்கிள் அந்த யூனி பாடி மெட்டல் அந்த டிசைன் தான் பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த டிசைன் தான் உனக்கு வந்து என்ன அந்த டைம்ல இது வரும்போது எப்படி இருந்ததுன்னா 16 GB தான் மேக்ஸ் ஸ்டோரேஜ், எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. இதை நான் ஃபர்ஸ்ட் வந்து எங்க போய் பார்த்தேன்னா யூனிவர்சல்ல போய் பார்த்தேன். ஏன்னா அப்போ நான் நோக்கியா N900 மார்க்கெட்ல இருந்தது 24,000 அந்த மாதிரி பிரைஸ்ல. ஸோ அப்போ 30,000 சொன்னாங்க. நோக்கியா N8 இதுக்கு முன்னாடியே லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அது அப்போ 18,999 அவைலபிளா இருந்தது. ஸோ இதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, சீரியஸா எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுவோம், இல்லை டவுட்டே கிடையாது. பட் 30,000 எவ்வளவு பெரிய பட்ஜெட் யோசிச்சு பாருங்க. அந்த 8 மெகாபிக்சல் கேமராவோட அந்த 8 மெகாபிக்சல் கேமரா கூட பாத்தீங்கன்னு வைங்களேன், ஃபிக்ஸட் ஃபோக்கஸ் தான். பட் அது எடுக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் வந்து அன்னைக்கு டேட்டுக்கு நல்லா தான் இருந்தது. பட் அதுக்காக வந்து N8 இருக்கட்டும், இல்லாட்டி சோனில சைபர் ஷாட் சீரிஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான போன்ஸோட கம்பேர் பண்ணலாமான்னு கேட்டா நோ வி காண்ட், அதான் ஃபேக்ட். பட் அதே சமயம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஐபோன் இன்னைக்கு ஐபோன் வந்து போட்டோகிராஃபி as well as வீடியோகிராஃபில எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்காங்க. பட் அப்பெல்லாம் வந்து நோக்கியா இஸ் நோன் ஃபார் கேமரா as well. ஸோ இதுல இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நம்ம அதை ஒன்னா கேட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்போ தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இப்போ வருண் வந்து அவரோட வியூஸ் எல்லாமே சொல்லுவாங்க, அவங்க என்னெல்லாம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வாட்ஸ்அப் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கரெக்டா இந்த டைம்ல, அதாவது இது லான்ச் ஆகும்போது RetroArena ஜாயின் பண்ணியிருப்பான் பாத்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியடு. ஸோ நீ உனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுது? பார்க்கும்போது இப்போ இருக்கிறவங்கலாம் ஏன் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ இந்த டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போர்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ HDMI வந்து ரீசெண்டாக நம்ம சோனி எக்ஸ்பீரியா ஒரு ஃப்ளாக்ஷில் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து 3.5mm ஜாக்கு போடுறதுக்கே அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நோக்கியா டிவைஸில் பார்த்தோம் அப்படின்னா HDMI போட்டிருக்கு, மைக்ரோ USB, 3.5mm ஆடியோ ஜாக்கு என்னென்னமோ போட்டிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக வந்து கீபோர்டு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து அவங்க வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வாங்கி எவ்வளவு வருஷம் ஆகுது? இன்னும் ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கு தானே கேக்குற. 2011 அதான் வச்சுக்க 2011. ஆனா இன்னமும் ஸ்மூத்தா ஒர்க் ஆகுது. அது சீரியஸ் சாலிடான ஒரு டிவைஸ். எனக்கு பெஸ்ட் டிசைன்ங்க. ஆக்சுவலி நோக்கியா கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு டிவைஸ்ல ஏதாவது ஒரு ஃபெயிலியர் இருக்குன்னா அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ண பார்ப்பாங்க. பிளஸ் அவங்க டைம் ரொம்ப எடுப்பாங்க. அதுதான் அவங்க கிட்ட இருந்த டிராபேக்னு சொல்லலாம். பப்ளிக்கு கொண்டு வந்து ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவ்வளோ R&D பண்ணுவாங்க. இன்னைக்கு யாரும் அந்த மாதிரி பண்றது இல்லை. பப்ளிக் கிட்ட கொடுத்துட்டு தான் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா பக்கே ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ இவங்க அப்படிலாம் கிடையாது. அதனால தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லைடிங் மெக்கானிசம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி N97 அண்ட் N97 மினி, N97 வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்தது, இல்லைன்னு கிடையாது. பட் இது வந்து வேற லெவல்ல இருக்கும். செம்ம பிரீமியம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்லைடிங் மெக்கானிசம். சாலிடான டிவைஸா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த நோக்கியா வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு வாட்டி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு டிவைஸை தான் இப்போ அவன் வந்து
டிசைன் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ வர மொபைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 வருஷம் கூட தாங்க மாட்டேங்குது. ஸோ இதில் லாஸ்ட்டாக எனக்கு சொல்லணும்னா என்ன தெரியுமா தோணுது, இதில் வந்து Symbian 3 அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வந்துச்சுடா. அதில் ரொம்ப நீ இன்ட்ராக்ட் பண்ண முடியாது ஹோம் ஸ்க்ரீனில். பட் Symbian 3ல இருந்து அடுத்து Symbian Ana அப்படின்னு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Symbian Belly Refresh அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ இத்தனை அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டேட்டுக்கே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. சொல்ல போனால் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் மூலமாக உங்களுக்கு தெரிய போகுது. ஏன்னா இதில் இன்னும் நிறைய இருக்குங்க. இப்போ தொடர்ந்து அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் தலைவனை கூப்பிடுவோம். ஹலோ வியூவர்ஸ், இது என்ன ஆச்சரியம் நான் சிவா, நேற்றுக்கு சரி நம்ம ரெட்ரோ ஆமிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கான டிவைஸ் ஆமிப்போன்னு எடுத்து உள்ளே பார்த்தேன், இருந்தது நம்ம ஷெல்ஃபில். எடுத்து பார்த்தோன்னே எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கியூரியாசிட்டி ஆன் ஆகுமா ஆகாதா. கரெக்ட். ரொம்ப நாள் இப்போ 6 மாதம் 1 வருஷம் யூஸ் பண்ணாத சில டிவைஸ்லாம் கூட டெட் ஆயிருது. எவ்வளோ இது 2011 12 வாங்கின டிவைஸு. ப்ளஸ் ஏதோ ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன் வேறு. அப்போ ஏதோ கொச்சிக்கு நோக்கியா அப்போ பெரிய பிளாகர்னு யாருமே கிடையாது இந்தியாவில். ஐ திங்க் 4 பேர் தான் இருந்தோம். ஸோ 4 பேர் 4 ஊருக்கு அனுப்பிச்சுட்டாங்க. என்ன கொச்சிக்கு அனுப்பிச்சுட்டாங்க, இன்னொரு பிளாகர் கோவா அனுப்பிச்சுட்டாங்க, இன்னொருத்தன் ஏதோ டெல்லியில் இருந்தான், இன்னொருத்தன் ஏதோ கொல்கட்டாவில் இருந்தான். நான் போயிட்டு தாஜ்ல எங்கேயோ ரூம்ல போட்டு வச்சுட்டாங்கன்னா எங்கேயோ கொச்சியில அங்க போயிட்டு ஷிப்ல போனோம், இதுல போனோம், ஒரு மிஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க, இங்க போய் இங்க போட்டோ எடுக்கணும் அப்படின்னு. ஸோ இங்க இந்த ஒர்க் ஃப்ரம் அந்த ரோடு அப்படின்னு சொல்லி இதை வச்சு நான் வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து வேற Symbian 3ல இருந்தது. இப்போ Symbian Ana, Symbian Bell, இப்போ பெல்ல இருக்கு. இப்போ அப்போ டச் ஸ்க்ரீன்லாம் பெரிய விஷயம், யாருமே இல்லை அப்போ. டச் ஸ்க்ரீன் ஐஃபோனை தவிர யாரும் இல்லை. ஓகே, ஆனா வந்து கொஞ்சம் பின்தங்கி போயிட்டு இருந்தாங்க அப்போவே. லாஸ்ட் ஃபைனல் குட் டிவைசஸ்னா இதுதான். செம்ம அருமையான டிவைஸ், பில்ட் குவாலிட்டி. எனக்கு இந்த கீபோர்ட் இப்போ கூட எனக்கு ஒரு ஏன்டா பண்ண மாட்டேங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோனை கொடுக்கலாம். பிளானட் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா ரீசெண்டாக கூட, MWCல அந்த பிளானட் டிவைஸ் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹார்ட்வேர் ஃபீல் ஏன்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க இப்போ உங்க OEM ஆன்சர் கம்பெனிக்கு தான் கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு செமையான ஹார்ட்வேர் பண்றதுக்கு என்னமா உங்களுக்கு எவ்வளவு பேர் வாங்குவாங்க இந்த மாதிரி ஒரு கீபோர்டோட ஒரு ஆப்ஷன் கொடுங்க. நிறைய பேர் வாங்குனாங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க, வாங்கலன்னா என்ன ரீசன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி இருக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. எவ்வளவு நாளா இதுல டைப் பண்ணலாம் தெரியுமா? இப்பலாம் நமக்கு கையும் கெட்டு போயிடுச்சு வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ல டைப் பண்ணி நமக்கு இங்க ஸ்வைப்ல தான் பண்றாங்க எல்லாரும். ஆன் தி கோ இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறாங்க. நான் இப்போ வந்து இப்போ மெசேஜ்லாம் நிறைய அனுப்பணும்னா இமெயில், அந்த இமெயில் வேற லெவல். ஸோ இப்படி ஃபுல் இப்படி இந்த டைப் பண்ணி அனுப்புறது அந்த ஃபீல் இருக்குல்ல டிவைஸ். உண்மைதான். சீரிஸ் ஸ்பெஷலாக எக்ஸிக்யூட்டிவ் சீரிஸ். என்ன இதில் வந்து கேமரா ஃபிக்ஸட் ஃபோக்கஸ் அதுதான் நிறைய ட்ராபேக்காக இருந்தது. பட் ஆனாலும் டீசெண்டாக தான் இருக்கும் டே லைட்டில். அன்னைக்கு டேட்டுக்கு பிரச்சனை என்ன பியூட்டினா HDMI ஹோட்டலுக்கு போயிட்டு HDMI கேபிள் ஒன்று எடுத்துட்டு போவான். பேக்கேஜ்லேயே கொடுத்தான்னு நினைக்கிறேன். எல்லாமே உண்டு. அப்போ எல்லாம் இப்படி கஞ்சத்தனம்லாம் இல்லைங்க. சீரியஸாக ஒரு ஹெட்ஃபோன்ஸு, ஒரு HDMI அடாப்டரு, அதை தவிர பார்த்தீங்கன்னா AVG கேபிள்லாம் வேற கொடுப்பாங்க. தேவைன்னா நீங்கள் 3.5 mmலேருந்து அவுட். நான் வந்து என் நம்பருக்கு எனக்கு இந்த லேண்ட்யார்ட் போர்ட் கூட இருக்கு பாருங்க. ஸோ நீங்கள் அப்படியே கையில் தூக்கிட்டு போகலாம். ஆமாம். ஸோ என்ன பியூட்டினா, நான் ஹோட்டலில் போயிட்டு நாங்கள் மானிட்டரில் அங்கே கனெக்ட் பண்ணி விட்டு டிவியில் கனெக்ட் பண்ணி விட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபோன். அப்படியே ப்ரௌசர் போட்டு 720p தான். ஆனாலும் ஒரு ஃபோன்லேருந்து அவுட்புட் பார்க்கறது 10-12 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய விஷயம். லேப்டாப்லேயே கஷ்டம். சில லேப்டாப்பில் தான் ஈஸியாக இருக்கும், சில HDMI கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன காமெடி ஆச்சுன்னா, ஹோட்டலில் வந்து இருந்த டிவிக்கு வந்து ஐ திங்க் RCA தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ RCA to HDMI கன்வெர்ட்டர்னு கையில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதனால் கன்வெர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், வேற லெவல். ஸோ இதில் வந்து மேப்ஸ், நோக்கியா மேப்ஸ் பாருங்க, வீடியோலாம் கூட இப்போ கூட அப்படியே ப்ளே ஆகுது. ஸ்டோரேஜ் அப்போ எடுத்துருந்தீங்களா? அதில் இது வந்து அவங்க ஸ்டாக் ஃபுட்டேஜ் லோட் பண்ணுவாங்க எப்பவுமே ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை அதுவும் கடலை காமிச்ச உடனே நான் ஒரு நிமிஷம் சந்தேகப்பட்டுட்டேன், கொச்சியில் இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்தீங்களோன்னு. இது சூப்பராக இருப்பாங்க. டிஸ்பிளே கிளியர் பிளாக், அந்த டேர்ம் கிளியர் பிளாக் டிஸ்பிளே அமோலெட்ங்க. ஆக்சுவலா அமோலெட் பேனல் அந்த காலத்துல இந்த ஹிஞ்ச் பாருங்களேன், எவ்வளவு வருஷமா டச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போலாம் ஃபோன்லாம் மெக்கானிக்கல் மூவிங் பார்ட்ஸ் இருந்தால் எவ்வளோ சீக்கிரம் ஃபெயில் ஆகுது. இது வந்து எவ்வளோ 10-12 வருஷம் பழைய ஃபோனு. என்ன மிஞ்சி போனால் அந்த மேலே இருக்கிற பிளாஸ்டிக் ஃப்ளாப் விழுந்துருச்சு. அதுவும் நான் பிச்சு எடுத்ததால் நிறைய வாட்டி. அது தவிர எல்லாமே இன்டாக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை டிவைஸ். எனக்கு இந்த ஃபோனில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நல்ல கேமராவே இல்லை, செல்ஃபி கேமரா. அந்த காலத்தில் செல்ஃபி கேமராலாம் கிடையாது. இங்கே வருங்க, எனக்கு வந்து என்னன்னா இந்த ஃபோன் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ பார்க்கும்போது, ஏன்னா இதில் பேக் டோர் ஓப்பன் பண்ண முடியாதுல்ல, சிம்முக்கு இப்படி ஒரு ஸ்லாட் கொடுத்துருந்தான். சிம் போடலாம் தான் பார்த்தேன் சிவா. சிம் போட்டு நெட்வொர்க் தான் பார்க்கலாம் பார்த்தேன். என்ன நான் கொடுமைனா, நானோ சிம் தான் இருக்கேன் என்கிட்ட. ஃபுல் சைஸ் சிம் அடாப்டர் வேணும். அப்போ இன்னொரு பஞ்சாயத்து இருக்கும், அந்த ஃபுல் சிம் சைஸில் அடாப்டர் வச்சு போட்டால் சம்டைம்ஸ் மாட்டிக்கும். ஆமாம், இதில் வந்து பேக்கை ரிமூவ் பண்ண முடியாது. அதனால் எனக்கு பயத்தில் நான் போடவே இல்லை சிம். இப்போ இது பாருங்க, அந்த ஆல்வேஸ் ஆன், அந்த காலத்துலேயே ஆல்வேஸ் ஆன். இந்த மாதிரி வரிசையா சொல்லிட்டே போவாங்க. நான் எவ்வளவு கேம்ஸ் ஆடி இருக்கேன். என்ன அதெல்லாம் விடுங்க சிவா, இது பிரைஸ் இப்போலாம் எம்மா கொள்ளடிக்கிறாங்க ஃபோன்ஸ். நினைச்சு பாருங்க. உண்மைதான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஷாருக் கான் வச்சு தான் லான்ச் பண்ணாங்க. அதுக்கே தட்டிக்கே இவரு நம்ம தமிழ்ல வருதான் ஒருத்தர் சிவகுமார் நோக்கியா MD இருந்தார். அவர் ஈவெண்ட் கூப்பிட்டு இருந்தாங்க, நாங்கள் போயிருந்தோம்.
அப்போ தான் ஃபோனோட ஒரு க்ரோயிங் ஃபேஸ் நம்ம early days. ஸோ ஈவெண்ட் கூப்பிட்டதுனால போயிருந்தோம். ஷாருக் கான் லான்ச் பண்ண, சரி ஷாருக் கான் வச்சு லான்ச் பண்ணாங்க, ஒரு 40,000-50,000 இருக்கும்னு நினச்சோம். ஃபோன் எல்லாரும் பிரமிச்சு போயிட்டாங்க. 29,990 தான் லான்ச் பண்ணாங்க இந்த ஃபோனை. லெஜெண்டரி டிவைஸ் அந்த பிரைஸ். இந்த மாதிரி ஃப்ளாக்ஷிப் அப்போ மார்க்கெட்டே வந்து எப்படி மூவ் ஆயிருக்கு பாருங்க. இப்போ 29,990 என்ன கிடைக்கும்? ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன் கிடைக்கும். OnePlus அப்படி வந்தது பாஸ். இனிஷியல் பீரியட்ல OnePlus அப்படி தான் நம்மள இம்ப்ரெஸ் பண்ணாங்க. சீரியஸா நத்திங் ஃபோன் 1 இப்போ ரீசெண்டா அந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்தது. ஆமா. பட் 2 கொஞ்சம் அப்படியே ஜம்ப் அடிச்சனால எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ஆல்வேஸ் ஆன். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இதை பார்க்கும்போது நிறைய பேர் எப்படி வெறுப்பேத்துனாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சிம்பியன் டிவைஸ் வாங்கல, பட் அதை பத்தி நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயும் வீடியோஸ்லாம் பாக்குறேன். எல்லா இதுல OTG சப்போர்ட் இருந்தது. ஆன் த கோ கீபோர்டு மவுஸ் எல்லாம் மாட்டி வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க. நம்மளே வீடியோ போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். கீபோர்டு மவுஸ் மாட்டி மானிட்டர் மாட்டிடலாம். அப்படியே நீங்க வந்து சிஸ்டம் மாதிரி யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஃபர்ஸ்ட் மானிட்டர், அது செகண்டரி மானிட்டர்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். நிறைய பண்ணலாம். என்ன அது என்ன ரெசிஸ்டிவ் ஸ்கிரீன் மாதிரி. ஸோ நோக்கியா ஃபர்ஸ்ட் செட் ஸ்கிரீன் வந்து ரெசிஸ்டிவ் ஸ்கிரீன் தான். ஆமா. ஸோ நகர்த்து யூஸ் பண்ண அந்த 5800 5530 அதில் வந்து ஒரு கிளிப் மாதிரி கொடுப்பாங்க யூஸ் பண்றதுக்கு. இதுதான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கம்பேரிட்டிவ் டிஸ்ப்ளே. நல்ல டிஸ்ப்ளே. ஆமா. ஏன்னா அந்த N8 சீரிஸ்ல இருந்து உங்களுக்கு ஃபீட்பேக் வரும். உங்களுக்கு இப்படி டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வேற லெவல்ல இருக்கும். ஃபீட்பேக்ல இருக்கும். என்ன அவங்க சாஃப்ட்வேர், அவங்க டீம் வந்து ஹார்ட்வேர் எவ்வளோ அமேசிங்கோ, சாஃப்ட்வேர் அவங்களால ஈடு கொடுக்க முடியல ஆண்ட்ராய்டுக்கு. உண்மைதான். எனக்கு என்ன ஷாக்னா, வெறும் ஹார்ட்வேர் தான் காமிக்க போறான்னு நினைச்சேன் சிவா. பூட் அப் ஆயிருச்சு. அது என்னன்னா அப்டேட்லாம் காமிக்குதியா? ஆமா, அப்டேட் தான் எனக்கு பார்த்ததுமே சிரிப்புதாங்க. பேட்டரி சார்ஜ் ஆயிருச்சு உடனே ஃபுல்லா நிக்குது நேத்து நைட்ல இருந்து. இது பேட்டரி நல்லா தாங்கும். சீரிஸ் அதுதான் நான் வாங்குனதே. முதல்ல ஒன் ஆஃப் தி சீரிஸ் வாங்குனது E71 நினைக்கிறேன். இது வந்து என்னன்னா 400 மணி நேரம் ஸ்டாண்ட் பை 2Gல, 500 மணி நேரம் டாக் டைம், 5 மணி நேரம் டாக் டைம், 5 மணி நேரம் டாக் டைம் சொல்லுவாங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் 3Gல. இதுல 4G கிடையாது, வெறும் 2G 3G தான். ஆமா. இந்த காலத்துல வந்து 3G பெரிய விஷயமா இருந்தது ஃபோன்ஸ்ல 2011-12ல. எல்லாரும் நம்ம ஒன்றும் JPRS எட்ஜில் தான் இருந்தோம் அந்த காலத்தில். ஆமாம். ஸோ பட் ஓவரால் செம்ம. எனக்கு என்ன ஆசைனா, இந்த மாதிரி ஹார்ட்வேர்லாம் திரும்பி வருமா அப்படின்னு ஒரே ஒரு ஆத்தங்கம் தான். எப்படியும் இப்போ வாட்சன் வரும்போது அவன் பங்குக்கு நிறைய கண்டிப்பா சொல்லுவாங்க. கேமரா டெடிகேட்டட் கேமரா ஷட்டர். ஆமா, கேமரா ஷட்டர் வேற இருக்கு. அது நிறைய இருக்குங்க. உண்மையை சொல்ல போனா நிறைய இருந்தது. அதனால தான் IP ரேட்டிங் கொடுக்க முடியாது. சரியா? அப்பலாம் IP ரேட்டிங் பத்திலாம் யாருமே யோசிக்க மாட்டாங்க. அது போட்டலாம் ஒண்ணு ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது காய வச்சு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்பலாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்காக எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவா இருந்திருக்குன்னு சொல்ல முடியாது. கேலரியில போனா கூட ஏதாவது போட்டோஸ் இருக்கான்னு பார்ப்போம். இருந்ததுன்னா அட்டாச் பண்ணி விடுங்க. என்னையா போட்டோஸ்லாம் இருக்கு, போட்ல போன போட்டோலாம் இருக்கு, ஏதோ யானெல்லாம் இருக்குங்க. ஏதோ அந்த காலத்துல எடுத்த கேமரா சாம்பிள்ஸ்லாம் இருக்குங்க. 2011-12 டேட்டா பார்ப்போமா. 1/3/2011 3264/1832 569 KB. ஸோ கிட்டத்தட்ட மார்ச் 2011. ஒரு 7 மெகா பிக்சல் மாதிரி எடுத்திருக்கீங்க. 16:9 எடுத்தீங்களோ? ஆமா. வேற லெவல் இருக்கு போட்டோ. ஓகே. ஐ மீன் அந்த டைமுக்கு கம்பேர் பண்ணுவோம், இன்னைக்கு கம்பேர் பண்ண முடியாது. அன்னைக்கு இருந்த கேமராஸ் மற்ற காம்படிஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் டேப் டு ஜூம் இன்லாம் இருக்கு. அது வந்து ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு பார்த்தாங்க. ஆப்பிள்ல இருந்தது. அதுக்கப்புறம் இது எல்லாத்துலயுமே நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சதுங்க. கைனடிக் ஸ்க்ராலிங் அது இது நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. பட் ஓவரால் ஒரு இன்னொரு நாஸ்டால்ஜியா, இன்னொரு நாட்கள். இந்த பாருங்க, ஸ்க்ரூ கூட இருக்கு. நீங்க ஆக்சுவலி இது கழட்டினா கூட கழட்டலாம் சிவா. டிவைஸ் கழட்டி நம்ம எதனால மாத்தலாம் முடியும். பட் எனக்கு இந்த ஹைலைட் இதுதான். இந்த ஒரே ஒரு எனக்கு டிராபேக் என்னன்னா, இவ்வளோ பண்ணியிருக்கான், ஏன் இந்த மெமரி கார்டு ஸ்லாட்டை வைக்கல? நான் அதை யோசிச்சேன். 16 GB கொடுத்துட்டு ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்னு இருந்தது. பட் செல்ஃபி கேமராவை காணும்பா மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இது ஏதோ ஒரு சென்சர் இருக்கு, ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆம்பியன்ட் சென்சார். முன்னாடி நோட்டிஃபிகேஷன் LED வரும், அதான் இருக்கு. ஸோ ஓவரால் அடுத்து பார்ப்போம். அடுத்து வச்சன் வருவார். அவர் வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ண போது வந்த டைமில் கரெக்டாக அவன் வரவும் ஃபோன் வரவும் எல்லாம் சிங்க் ஆச்சு. ஸோ அவரோட இம்ப்ரெஷன்ஸ் என்னன்னு கேட்கலாம். நம்ம Nokia E7 பற்றி என்ன நினைச்சாரு அந்த டைமில், இப்போ என்ன நினைக்கிறாரு அதை பற்றி கேட்பான். அடுத்து வாடா. கரெக்டாக நீ கரியர் ஸ்டார்ட் பண்ண டைமில் அது, அதாவது அதுக்கு முன்னாடி ஃப்ரீலான்சிங் மாதிரி பண்ணிட்டு இருந்தல, அப்பயே ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து 2011 வந்து ஜாயின் பண்ணும்போது இது கரெக்டாக அப்போ தான் லான்ச் ஆச்சு. அந்த சமயத்தில் தான் செம்மல்ல. அந்த டைமில் நீ என்ன ஃபோன் வச்சிருந்த? அந்த சமயத்தில் வந்து சோனி எக்ஸ்பீரியா X10 மினி அந்த மாதிரி ஏதோ X10 மினி X10 Pro அந்த இதெல்லாம் அப்போ லான்ச் ஆச்சு. ஓகே. ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சமயத்தில் தான் அதுவும் X10 Proலாம் வந்து QWERTY கீபோர்டோட அது 17,000 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. ஸோ அது அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. ஸோ பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டர் பில்டு குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பர். மெட்டல் வேற இல்லை உனக்கான இது ஃபர்ஸ்ட் டைம் நீ பார்க்கும்போது, ஆஃபீஸில் இதை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு? கண்டிப்பாக ப்ரீமியம் ஃபீலு, லுக்கு, AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ அப்போல்லாம் AMOLED டிஸ்பிளே இருக்கிறதே கஷ்டம். ஆமாம், சாம்சங்கில் இருக்கும், அதை விட்டால் நோக்கியாவில் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அபூர்வமான இதுதான் AMOLED டிஸ்பிளே தான்.
இதுல ஆனா உனக்கு என்ன ஃபீச்சர் எக்ஸ்க்ளூசிவா நீ என்ஜாய் பண்ண இது ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது உனக்கு அப்படியே மறக்க முடியல? கண்டிப்பா கீபோர்டு டைப்பிங்கு. ஸோ அப்போ வந்து மொக்கையா இருக்கும் கீபோர்ட்லாம். ஸோ ஃப்ளிப் அவுட் கீபோர்டு அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு டாக்டைல் ஃபீட்பேக் அதெல்லாமே இது இருக்காது. உண்மைதான். ஃபீட்பேக் எல்லாமே நல்லா இருக்கும். பில்டு குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். பேட்டரி கம்மி தான், 1200 mAh அவ்வளோதான் இருந்துச்சு. ஆமாடா உண்மைதான். ஆனாலும் ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரும் நம்ப மாட்டீங்க, நிஜமா வாட்சன் நம்ம 1200 தான் BV4Dன்னு ஒரு பேட்டரிங்க, அதுதான் இருக்கும் உள்ள அது. ஆனா நல்லா நின்னுச்சு, ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது. இதுவா எல்லாம் அந்த ஓஎஸ் ஆப்டிமைசேஷன் இப்போ சொல்றாங்கல்ல, ஓஎஸ் ஆப்டிமைசேஷன் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து X60 V5 அந்த மாதிரி V4 அந்த மாதிரி விட்டுருந்தாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனால் லான்ச் ஆன போது என்ன ஓஎஸ் இப்படி இருக்கு, அந்த அளவுக்கு ஒன்றும் கஸ்டமைசேஷன் இல்லை, அது இல்லை, இது இல்லை. நிறைய ஆச்சரியம் இருக்குடா. எப்படின்னா 256 MB ரேமுங்க, சரியா, 680 MHz தாங்க இதுல இருக்கிற சிங்கிள் கோர் ப்ராசஸர். அவ்வளவுதாங்க. சிங்கிள் கோரா டியூவல் கோரா? சிங்கிள் தான். 1 GHz கூட இல்லையா? 1 GHzங்கிறதையே எப்போ தொட்டாங்கன்னா நம்ம நோக்கியா 700 701, அப்புறம் அந்த 1 GHz வந்து 1.3 GHz ஓவர் கிளாக் பண்றதுக்கு ஒரு பேட்ச் கொடுத்தாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இப்போ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஃபீல் ஆகுது. அதுவும் சிங்கிள் கோர் தான் இத்தனைக்கும். ஸோ அதெல்லாம் பியூட்டிஃபுல் டைமுங்க. ஸோ இது கிளாஸ் தான், மாசு தான். ஹாப்டிக் ஃபீட்பேக்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து என்னன்னா N8, E7, C7, அப்புறம் C601. இந்த டிவைசஸ்லாம் ஹாப்டிக் மோட்டார் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது மாதிரி அதுக்கப்புறம் அந்த டிவைஸில் வரல. இத்தனைக்கும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான சிம்பியான் டிவைசஸ்னா நோக்கியா 603, நோக்கியா 700, நோக்கியா 701, நோக்கியா 808 இது எல்லாமே ஃபாஸ்ட்டான சிம்பியான் ஃபோன்ஸ். 512 MB ரேமோட இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ ஃபன்னாக இருக்குல்ல இதை கேட்கறதுக்கு. சீரியஸாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இத்தனைக்கும் இதுக்கெல்லாம் அப்டேட்ஸ் இருக்குது. அதை பற்றியும் நான் கண்டிப்பாக பேச்சஸ் மாதிரி எப்பயாவது ஃபியூச்சரில் நம்ம பேசலாம். அப்போல்லாம் கஸ்டம் ராம் வேற லெவலில் இருக்கும். ஆமாடா, எனக்கு எவ்வளோ எக்கச்சக்க கஸ்டம் நம்ம ஃப்ளாஷ் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் வந்து வேற லெவலில் அந்த ஓவி சூட் போட்டு, ஆமாம், அது போட்டு வேற லெவலில் ஃப்ளாஷ் பண்ணியிருக்கோம். ஆமாம், நீ இப்போ ஓவி சூட், நீ ஓவி மியூசிக்கு, ஓவி சூட் எல்லாம் சூப்பராக செமையாக யூஸ் பண்ணியிருக்கோம். வேற லெவலில் இருக்கும். நான் இது நோக்கியா 701 வாங்கினேன்டா. ஏன்னா அப்போ வந்து மார்க்கெட்டில் எப்படின்னா இருக்கலே பிரைட்டஸ்ட் ஃபோன் அதுதான். 1000 nits LCD பேனலில் பல பலன் இருக்கும். அது வாங்கும்போது என்ன பண்ணாங்கன்னா 6 monthsக்கு ஓவி மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு நினைக்கும் போது அது M4A நினைக்கிறேன் ஃபார்மேட்டு. ஓவி மேப்ஸு நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தது. அதாவது ஒரு எக்கோசிஸ்டம் இல்லையா. ஸோ பியூட்டிஃபுல் டேஸ்ங்க அதெல்லாம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ரெட்ரோ அந்த காலத்தில் ஏதாவது ஃபோன் யாராவது பார்த்துருந்தீங்க, யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ இந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணீங்களா? ஸோ அந்த காலத்தில் என்ன ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க? கரெக்ட், ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. ஆமாம், இது அப்போ வந்த ஸ்மார்ட் ஃபோன். இன்னும் சொல்ல போனால் எப்படின்னா இந்த ஃபோனோட எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஏன்னா இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது தான் நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கலாம். ஓகேயா? அதே மாதிரி இப்போ விக்கியெல்லாம் கேட்டால் அவன் என்ன சொல்கிறேன்னா 10-15 ஃபோன் எடுத்து காட்டுறான். ஏன்னா எல்லாத்துலேயும் ப்ளே பாயாக இருந்திருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். ரெட்ரோ அரேனா மேலும் சிறப்பிக்க பயங்கரமாக போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா நிறைய பொக்கிசங்கள்லாம் இப்போ தான் வருணோட வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ வச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதை தொடர்ந்து அடுத்த பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, ஸ்ரீவத்சன்.